கோபத்தில் இருக்கும் மனைவியை கூல் செய்யும் எளிய வழிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். கணவன் மனைவி சண்டை என்பது தற்போது குடும்பத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் வாழ்க்கை நடைமுறை மாற்றங்கள்தான். முன்பெல்லாம் பெண்கள் வீட்டில் இல்லத்தரசிகளாக இருப்பார்கள். ஆண்கள் வெளியே வேலைக்கு சென்று வந்து குடும்பம் நடத்துவார்கள். இது ஒரு காலகட்டம். காலங்கள் மாறின. பெண்களும் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விட அதிகம் கூட சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு நல்ல முன்னேற்றம்தான். இருந்தாலும் இந்த முன்னேற்றத்தில்தான் முளைக்கிறது ஈகோ. அதனாலேயே பெரும்பாலான கணவன் மனைவியர் எலியும் பூனையுமாய் வீட்டில் மனக்கசப்போடும் மனபாரத்தோடும் வாழ்ந்து வருகிறார்கள். பல ஆண்கள் கோபப்படும் தனது மனைவியை சுலபமாக சமாளித்து விடுவார்கள். ஆனால் இன்னும் பலருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பார்கள். உங்கள் தவிப்புகளை விடுங்கள். கோபப்பட்டு ஆத்திரமாக பேசும் உங்கள் மனைவியே உடனே கூல் செய்வது எப்படி என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம். வாங்க. உங்கள் மனைவியை பார்க்கும்போது புன்னகை செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் புன்னகை செய்தாலே அடுத்த நொடியில் உங்கள் மனைவி கோபத்தை மறந்து விடுவார். உங்கள் மனைவியை தெரியாமல் செய்யும் சிறு சிறு தவறுகளை அடிக்கடி சுட்டி காட்டாதீர்கள். அவர்கள் தவறு செய்திருப்பினும் பொறுமையாக அந்த தவறை அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். மனைவி முக்கியமான வேலையில் ஈடுபடும் போது அவர்களிடம் அன்பாய் பேச வேண்டுமே தவிர தொந்தரவு செய்வது போல மனைவியிடம் வீணாக பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். இதனால் மனைவி கோபமடைந்து உங்களை திட்ட நேரிடும். இதனால் இரண்டு பேரும் கடுப்பாக வாய்ப்பு அதிகம். வேலைக்கு செல்லும் மனைவியாக இருந்தால் வேலை முடிந்து வரும்போது அவரின் அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்களும் உங்கள் அனுபவங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வாறு பகிர்ந்து கொள்வதன் மூலம் இருவருக்குள்ளும் அன்பு அதிகரிக்கும். மனைவி செய்யும் சிறு உதவிகளுக்கும் அன்புடன் நன்றி கூறலாம். அதை வாயினால் தெரிவிப்பதை விட சற்று கொஞ்சலாகவும் மனைவியை அணைப்பதன் வாயிலாகவும் நன்றி கூறலாம். ஏதேனும் சிறு சிறு தவறுகள் செய்யும் போது உடனே மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் மனைவியிடம் கோபம் நீடிப்பதை தவிர்க்க முடியும். மனைவி செய்த தவறுகளை மனதில் வைத்துக்கொண்டு அதனை அடிக்கடி குத்தி காட்டி பேசக்கூடாது. மேலும் சம்பந்தமே இல்லாமல் மனைவியின் பெற்றோரையும் குடும்பத்தையும் திட்டக்கூடாது. இதனால் மனைவியின் மனதில் வெறுப்பு ஏற்பட வாய்ப்பாகும். வேலைக்கு செல்லாத மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி வந்து அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுங்கள். நேரம் கிடைக்கும் போது மனைவியை வெளியே கூட்டிச் செல்லுங்கள். கணவனும் மனைவியும் பேசும்போது பிடிவாதமாக பேசாமல் விட்டு கொடுத்து பேசுங்கள். மனைவியும் தனது கருத்து தெரிவிக்க வாய்ப்பு அளிக்க தவறாதீர்கள். மனைவி செய்தவற்றை, குறிப்பாக சமையல் உள்ளிட்டவற்றில் குறை கண்டுபிடிக்காதீர்கள். சுமாராக இருந்தாலும் நன்றாக இருப்பதாக கூறி சாதுரியமாக தெரிவிக்கலாம். மற்றவர்கள் முன்பு மனைவியை கேவலமாக பேசுவது, திட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் மனைவி தனிமையாக இருப்பதாக உணர்ந்து தாய் வீட்டு நினைப்பு வந்துவிடலாம். எனவே வீட்டில் இருக்கும்போது மனைவிக்கு சிறு சிறு உதவிகள் செய்வதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவு பலப்படும், அன்பும் பெருகும், கோபம் இருந்த இடம் தெரியாமல் போகும். சண்டை ஏற்பட்டால் முடிந்த வரைக்கும் சமாதான கொடியை பறக்கவிட காத்திருக்க வேண்டுமே தவிர மேலும் சண்டையை வளர்க்கக்கூடாது. அன்பை வெளிப்படுத்தினால் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழலாம். இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.